ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு நீர்மோர், பழச்சாறு மற்றும் பழங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் சாடினார். திமுக மற்றும் தவேக இடையேதான் போட்டி என்ற விஜயின் கருத்திற்கு பதிலளித்த அவர், தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் கட்சியை வளர்க்கவும் தலைவர்கள் இவ்வாறு கூறுவது வழக்கமே என தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் அதிமுகவிற்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். தொடர்கதையாக இருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவித்து முற்பட்டோம். அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவும் இல்லை, எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு வெளியேற்றிருக்கிறார். கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து சொல்லுவாங்களே, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்றாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தல்ல ஒரு தேர்தலில் கூட போட்டியே எடுக்கல, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா, நாங்க பிரதான எதிர்கட்சியும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அவங்க